ஆராதனை 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 இயேசுவே ஆராதனை. ஆராதனை 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 இயேசுவே ஆராதனை. இயேசுவை உம்மை ஆராதித்து வணங்கியே துதிக்கின்றோம். முழு மனதோடும் சக்தியோடும் உம்மை போற்றுகின்றோம். ஆராதனை 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 இயேசுவை ஆராதனை. சேர்ந்து பாடி ஆராதனை 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 இயேசுவை ஆராதனை. ஆண்டவரே, நீரே வழியும் சத்தியம் ஜீவனமாக இருக்கின்றீர். நீரே வாழ்வுமாக இருக்கின்றீர், ஒளியாக இருக்கின்றீர். இதை வழி தெரியாமல் இருக்கிற நான், இருள் இருக்கிற எனக்கு நீ தாமே அனைத்துமாக இருக்கின்றேன். நன்றி தேவனை சொல்லிக்கொண்டு வழியும் ஜீவனமாக இருக்கிற இறைவனை உற்றுமைக்கும் கொண்டு உரத்த குரலில் கரங்களை தட்டி பாடி ஜெபிப்போம். நீரே வழியும் உண்மையும் வாழ்வும், நீரே உயிர்ப்பும் அன்றோ. சேர்ந்து பாடி நீரே வழியும் உண்மையும் வாழ்வும், நீரே உயிர்ப்பும் அன்றோ. நீரே வாயில் நீரே ஒளியும், நீரே ஆயனன்றோ. சேர்ந்து பாடி நீரே வாயில் நீரே ஒளியும், நீரே கரைகளை உயர்த்தி தட்டி எல் ஷடாய் எல் ரோயி உயர்த்தி தட்டி எபினேசரானவரே. சேர்ந்து பாடி எல் ஷடாய் எல் ரோயியே எபினேசரானவரே. யெகோவா இரே யெகோவா ரஃபா யெகோவா ஷம்மா. சேர்ந்து பாடி யெகோவா இரே யெகோவா ரஃபா யெகோவா ஷம்மா. தாழ்த்தி ஆராதனை 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 இயேசுவை ஆராதனை. சேர்ந்து பாடி ஆராதனை 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 இயேசுவை ஆராதனை. இதோ வானதூதரோடு புனித சமூகத்தோடு நம் தாய் மரியாளோடு நாம் பாடுவோம். ஆண்டவரே, இதோ வானதூதர்கள் தூயவர் 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 என்று வாழ்த்து கொண்டே இருக்கிறார்கள். பாவியாகிய நாங்களும் உம்மை வாழ்த்து ஆசைப்படுகின்றோம். அந்த வானதூதரோடு சேர்ந்து அந்த சொர்க்கவாசிகளோடு சேர்ந்து கொண்டு நாங்களும் உம்மை ஆராதிக்கின்றோம், வாழ்த்துகின்றோம். ஆண்டவரே, இதோ எவ்வாறு தாமாரை நீ ஏற்றுக்கொண்டீரோ, எவ்வாறு ராகாபை ஏற்றுக்கொண்டீரோ, அதே போல் எங்களையும் ஏற்றுக்கொள்வீர் என்ற நம்பிக்கையோடு இதை நாங்கள் வந்திருக்கின்றோம். ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரே, நாங்கள் அர்ப்பணிக்கின்ற தூயவர், அதை ஏற்றுக்கொள்ளும் சொல்லிக்கொண்டு தாகத்தோடு இயேசுவை உற்றுமைக்கு வண்ணமாக உரத்த குரலில் கரங்களை தட்டி பாடி ஜெபிப்போம். தூயவர் 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 என்று குரலை எழுப்பிடுவோம். சேர்ந்து பாடி தூயவர் 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 என்று குரலை எழுப்பிடுவோம். அகரமும் நகரமும் முதலும் முடிவும் ஆனவரை போற்றுவோம். சேர்ந்து பாடி அகரமும் நகரமும் முதலும் முடிவும் ஆனவரை போற்றுவோம். கரங்களை உயர்த்தி தட்டி எல் ஷடாய் எல் ரோயியே எபினேசரானவரே. சேர்ந்து பாடி எல் ஷடாய் எல் ரோயியே எபினேசரானவரே. யெகோவா இரே யெகோவா ரஃபா யெகோவா ஷம்மா. சேர்ந்து யெகோவா இரே யெகோவா ரஃபா யெகோவா ஷம்மா. தாழ்த்தி தட்டி ஆராதனை 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 இயேசுவை ஆராதனை. சேர்ந்து பாடி ஆராதனை 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 இயேசுவை ஆராதனை. ஆண்டவரே, நோய்கள் பேய்கள் தடைகள் அனைத்து நீ தம் எடுத்து மாற்றிடும். பல திண்மைகள் தீய சக்திகள் இடத்துல தீய பழக்க வழக்கங்கள் தீய எண்ணங்கள் எல்லாமே என்னை விட்டு நீங்கி போகட்டும். முழுமையாக நான் விட்டு தருகின்றேன். இந்த இறக்குமணி நேரத்தில் நீ சிறப்பாக நினைவு கூர்ந்து என்னுடைய எல்லா பாவங்களையும் பாவ கட்டுகளையும் சாப கட்டுகளையும் நான் வழியாக வந்து போன எல்லா தீமைகளையும் இப்போ நீ தம்மை எடுத்து மாற்றும். ஆண்டவரே, இதை மன்னிப்பு கேட்டு வருகின்றேன், இரக்கம் தேடி வருகிறேன் சொல்லிக்கொண்டு தாகத்தோடு நாம் மன்றாடுவோம். தாகத்தோடு உற்சாகத்தோடு கரங்களை தட்டி பாடி ஜெபிப்போம். நோய்கள் தடைகள் துக்கங்கள் கவலைகள் கண்ணீர்
அனைத்தையுமே சேர்ந்து பாடி. நோய்கள், தடைகள், துக்கங்கள், கவலைகள், கண்ணீர் அனைத்தையுமே தன் சிலுவை வழியாய் மீட்டவரே வாழ்த்தி பாடுவோமே. சேர்ந்து பாடி. தன் சிலுவை வழியாய் மீட்டவரே வாழ்த்தி பாடுவோம். கரங்களை உயர்த்தி தட்டி. எல் செடாய் எல் ரோயே எபினேசரானவரே. சேர்ந்து பாடி. எல் செடாய் எல் ரோயே எபினேசரானவரே. சேர்ந்து பாடி. யெகோவா இரே, யெகோவா ரஃபா, யெகோவா ஷம்மா. யெகோவா இரே, யெகோவா ரஃபா, யெகோவா ஷம்மா. தாழ்த்தி தட்டி. ஆராதனை 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 இயேசுவை ஆராதனை. ஆராதனை 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 இயேசுவை ஆராதனை. இயேசுவை உம்மை ஆராதித்து வணங்கி துதிப்பின்று முழு மனதோடும் சக்தியோடும் உம்மை போற்றுகின்றோம். ஆராதனை 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 இயேசுவை ஆராதனை. சேர்ந்து பாடி. ஆராதனை 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 இயேசுவை ஆராதனை. ஹல்லேலூயா. ஆராதனை ஆராதனை சேர்ந்து. ஆராதனை 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 ஆராதனை. கரங்களை நெஞ்சோடு சேர்த்து வைத்துக் கொண்டு ஆராதனை 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 இயேசுவே ஆராதனை. அனைவரும் சேர்ந்து பாடி. ஆராதனை 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 இயேசுவே ஆராதனை. கீழே விழுந்து இருக்கின்றார்கள். கீழே விழுந்த காரணம் நான் ஷோல்டரில் நல்ல காயம் ஏற்பட்டிருக்கின்றது. இந்த ஷோல்டரில் இந்த சைடில் அதனால் நல்ல வேதனை. இப்போ அந்த வேதனை இல்லை, தெய்வம் அதன் வேதனை எடுத்து மாற்றிக்கின்றார். கரங்களை தட்டி நன்றி செய்து கொள்ளுவோம். அதே சமயத்தில் கை விரலில் ஏதோ காயம், நல்ல வீக்கமோ ஏதோ காயம் ஏற்பட்டிருக்கின்றது. அதிலிருந்து தெய்வம் விடுதலை கொடுத்து அதை ஆசீர்வதிக்கின்றார். கரங்களை தட்டி நன்றி செய்து கொள்ளுவோம். தாகத்தோடு கரங்களை நெஞ்சோடு சேர்த்து வைத்துக் கொள்ளுங்கள். கரங்களை நெஞ்சோடு சேர்த்து இயேசுவே உற்றுங்க, வேற எங்கேயும் பார்க்காதீர்கள். இயேசுவை மட்டும் உற்று நோக்குங்கள். ஆண்டவரே, நான் பலவீனத்தோடு இருக்கின்றேன், காயப்பட்ட நிலையில் இருக்கின்றேன். எனக்கு செய்யப்பட்ட, எனக்கு நிகழ்ந்த துரோகங்கள் என்னால் மன்னிக்க முடியவில்லை. நான் யாரையெல்லாம் நம்பி இருந்தேனோ அவர்களுக்கு எதிராக செயல்பட்டு இருக்கின்றார்கள். அது என் குடும்ப அங்கத்தினர்களே, வேறு யாரும் இல்லை. நம்பினேன், இவனை இவளை நம்பினேன். யாரை நான் நம்பினேனோ அவர்களே எனக்கு எதிராக போன காரணத்தினால் இன்று நான் சோர்ந்து இருக்கின்றேன். ஆரோக்கியமான சிந்தனை எனக்கு இல்லை. சோர்ந்த காரணத்தினால் வாழ்க்கையில் ஒரு விரக்தி, ஏன் தான் இந்த வாழ்க்கையோ என்று சொல்லிக்கொண்டு அந்த ஒரு மனநிலைக்கு வந்து விடுகின்றேன். தாழ்வு மனப்பான்மைக்கு வந்து விடுகின்றேன். நான் எதுக்கும் லாய்க்கில்லாதவள். என்னை யாரும் மதிக்க மாட்டார்கள், என்னை யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், என்னை யாரும் அங்கீகரிப்பதில்லை. இதோ என்று சொல்லிக்கொண்டு எனக்குள்ளே உள்வாங்கி இதோ தாழ்வு மனப்பான்மைக்கு நான் போய்விடுகின்றேன். செய்த குற்றங்கள், செய்த பாவங்கள் அது திருப்பி அடிக்கிற சமயத்தில் குற்ற உணர்வுகள் எனக்குள்ளே வந்து அன்பு கொண்டே இருக்கின்றன. தெய்வமே, என்னுடைய குற்றங்கள், ஒரு பாவங்கள், என்னுடைய பலவீனங்கள், என்னுடைய வாழ்க்கை சூழல்கள், நான் எந்த சூழலில் வாழ்கிறேன் என்பதெல்லாம் அறிகிற தெய்வம் நீ மட்டுமே தான், வேறு யாரும் இல்லை. முழுமையாக நான் விட்டு தருகின்றேன். இரக்கம் கொள்ளும் ஆண்டவரே, என்மேல் இரக்கம் கொள்ளும். எனக்கு மன்னிப்பை தாரும்.
உம்முடைய இரக்கத்தை நான் அனுபவிக்க எனக்கு சக்தியை தாரும். நம் அனைவரும் அமர்ந்து கொள்வோம். இயேசுவே உற்று நோக்கிய வண்ணமாக, வேற எங்குமே பார்வை திருப்பாமல் இயேசுவே உற்று நோக்கிய வண்ணமாக நம்மை தேற்றுகின்ற தெய்வம். நமக்கு எல்லோருக்குமே தெரிந்த ஒரு பாடல், ஒரு தாய் தேற்றுவது போல. கரங்களை நெஞ்சோடு சேர்த்து வைத்துக் கொள்ளுங்கள். நமக்கு எல்லோருக்குமே தெரியும் அந்த பாடலை. தாகத்தோடு கண்களை மூடாமல் இயேசுவே உற்று நோக்குங்கள். உன்னுடைய வாழ்க்கை சூழலை மனதில் கொண்டு வா. இப்போது நீ இருக்கிற மனநிலை, உன்னுடைய எதிர்பார்ப்பு எல்லாவற்றையும் மனதில் கொண்டு வா. எந்த நோக்கத்திற்காக இந்த நாளில் இப்போ நீங்கள் வந்திருக்கின்றாயோ அதை மனதில் கொண்டு வா. அதை மனதில் கொண்டு வந்துட்டு, தெய்வமே, என்னால் எதுவும் செய்ய முடியவில்லை, எனக்கு நீ வேண்டும். சோர்ந்து இருக்கிற எனக்கு உன்னால் மட்டுமே தான் தைரியம் தர முடியும். எவ்வாறு ஒரு குழந்தை அழுது கொண்டு வருகிற சமயத்தில் தாயானவள் மாரோடு சேர்த்து அணைத்து கொண்டு அவளுக்கு ஆறுதல் கொடுக்கின்றாளோ, அதே போல் எனக்கு ஆறுதல் தர வேண்டியது நீ மட்டுமே, என்னை தேற்றுவது நீ மட்டுமே. தேம்பி தேம்பி அழுகிறேன் நான், கண்ணீரோடு இருக்கிறேன் நான், வேதனையோடு இருக்கிறேன் நான். இன்னும் சொல்லப்போனால் கண்ணீர் போலும் சிந்த முடியாத அளவுக்கு சோர்ந்து போகிற எனக்கு நீ வேண்டும் ஆண்டவரின்னு சொல்லிக்கொண்டு கண்களை திறந்து இயேசுவே உற்று நோக்கி விண்ணமாக உணர்ந்து நம் பாடி ஜெபிப்போம். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். சேர்ந்து ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தாகத்தோடு ஆண்டவரே, மாரோடு நீ என்னை சேர்த்து அணைக்கின்ற சமயத்தில் என்னுடைய இதயத்தில் உள்ள எல்லா கவலைகளும் வந்து நீங்கி போகுமே. என்னுடைய மனக்கவலைகள், மனபாரங்கள் எல்லாம் நீங்கி போகுமே. எனக்கு அணைக்க யாரும் இல்லை. இதோ மற்றவர்கள் அணைத்தார்கள், இச்சை உணர்வுடன் அணைத்தார்கள், என்னை தூக்கி போட்டார்கள். கணவன் என்ற பெயரில் கடந்து வந்தான், இச்சை உணர்வோடு இருந்தான். நான் எதிர்பார்த்த அன்பு அவன் தரவில்லை. பெற்றோர்கள் என்ற நிலையில் வந்தார்கள், அதிகாரத்தை காட்டினார்கள். எதிர்பார்த்த அன்பு, ஆறுதல் எனக்கு கிடைக்கவில்லை. பிள்ளைகள் வந்தார்கள், எதிர்பார்த்தேன் பாதுகாப்பு தருவார்கள், அன்பு செய்வார்கள் என்று. அவர்களுக்காகவே நாங்கள் வாழ்ந்தோமே என்று கடைசியில் எங்களை கைவிட்டு கொண்டு போய்விட்டார்கள். தெய்வமே, போராடங்கள் எல்லாமே காயங்கள், எல்லாம் வேதனைகள், அவமானங்கள். இது ஓடி வருகின்றேன். மாரோடு நீ என்னை அணைத்தருளும் ஆண்டவரே, எனக்கு அணைப்பு தாரும். மார்போடு அணைப்பாரே, மனக்கவலை தீர்ப்பாரே. மார்போடு அணைப்பாரே, மனக்கவலை தீர்ப்பாரே. ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். இந்த ஒரு உயர்ந்த சிந்தனையோடு நாம் இந்த இரக்கமணி நேரத்துக்கு நாம் கடந்து செல்வோம். இந்த ஜெபமாலை கடந்து செல்வோம். மக்களே, உங்கள் கையில் ஜெபமாலை எடுத்துக்கொள்ளுங்கள். எடுத்துக்கொண்டு இதனுடைய இரக்கத்திற்காகவே நாம் மன்றாடுவோம். வேறு எதுவும் சிந்திக்க வேண்டாம். ஆண்டவரே, இதோ நான் பாவத்தில் இருக்கின்றேன், என்னை நீ மன்னியும்.
உம்முடைய இரக்கத்தை எனக்கு நீ தந்தரலும். நாம் எந்த சூழலில் தவறு செய்தும் குழந்தை பருவம் முதல் இந்த நிமிடம் வரைக்கும், நம்மளுக்கு நினைவித்த இந்த நாள் முதல் இந்த நிமிடம் வரைக்கும் நம்முடைய குற்றங்கள், நம்முடைய குறைவுகள், நம்முடைய பலவீனங்களை நாம் கொண்டு வருவோம். இது முதலில் ஆண்டவரே நீ என்னை மீட்டேறலும், என்னுடைய பாவத்திலிருந்து எனக்கு விடுதலையை தாரும் என்று சொல்லிக்கொண்டு நம்முடைய பலவீனங்களை ஒப்பு எடுத்துக்கொண்டு விசேஷமாக நாம் ஜெபிப்போம். கரங்களை நெஞ்சோடு சேர்த்து வைத்துக் கொள்ளுங்கள். சொல்லித்தரச்சவர் இயேசுவே, நீர் என்னை சுகமாக்க காயப்பட்டீர். உம் காயங்களால் என்னை சுகமாக்கும். நீ சிந்திய இரத்தத்தால் என் பாவங்களையும் முன்னோர்களின் பாவங்களையும் மன்னியும். உம் உயிர்ப்பின் வல்லமையால் தூய ஆவியை என்னில் பொழிந்தருளும். ஆமென். இந்த சமர்ப்பண ஜெபத்தில் நம்முடைய குற்றங்களையும் குறைவுகளையும் பலவீனங்களையும் அதே சமயத்தில் நீங்கள் அதுடன் இணைத்து கொண்டு யாரெல்லாம் ஒப்பு கொடுக்க ஆசைப்படுகிறீர்களோ, யாருக்கெல்லாம் நீங்கள் வேண்டு வந்திருக்கிறீர்களோ, என்னெல்லாம் காரியங்கள், என்ன தேவைகள் அத்தனையும் பலிப்படத்தில் ஒப்பு கொடுங்கள். எல்லாவற்றையும் பலிப்பட ஒப்பு கொடுங்கள். ஒப்பு கொடுத்து கொண்டு உரத்த குரலில் ஆண்டவரே, என்னையும் என் குடும்பத்தாரையும் மிகவும் நெருக்கமானவர்களையும் நற்கருணை நாதர் இயேசு கிறிஸ்துவின் திரு இதயத்திற்கும் அன்னை மரியாவின் அமலோற்பவ இதயத்திற்கும் ஒப்பு கொடுக்கின்றேன். எங்கள் வாழ்வை புனிதப்படுத்தி புதுப்பித்து சுகமாக்கி எங்களுக்கு அற்புதங்களை தாரும். ஆமென். தொடக்க ஜெபம். இயேசுவே, உம் மரணத்தினால் வாழ்வின் ஊற்றுக்கண் ஆன்மாக்களுக்காக பொங்கி எழுந்தது. அனைத்துலகத்திற்காக இரக்கத்தின் பெருங்கடல் திறக்கப்பட்டது. வாழ்வின் ஊற்று அளவில்லாம் இரக்கத்தினால் அனைத்து உலகத்தையும் சூழ்ந்து உம்மையே எங்கள் மேல் பொழிந்தீர். இயேசுவின் இதயத்தில் இருந்து இரக்கத்தின் ஊற்றாக எங்களுக்காக பொங்கி எழுந்த இரத்தமே தண்ணீரே, நான் உன் மீது நம்பிக்கை வைக்கின்றேன். கரங்களை விரித்து இந்த கர்த்தர் ஜெபத்தை நாம் சேர்ந்து ஜெயிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரே நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். கரங்களை கூப்பி பிடித்துக் கொண்டு தாய் வழியாக அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே எங்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். நம்முடைய விசுவாச அறிக்கையை நாம் 2 நாம் சேர்ந்து ஜெபிப்போம். விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகின்றேன். அவருடைய ஒரே மகனாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறேன். இவர் தூய ஆவியால் கருவுற்று கன்னி மரியாவிடம் இருந்து பிறந்தார். போந்து பிலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர் தெழுந்தார். விண்டகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கின்றார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். புனித கத்தோலிக்க திரு அவையை நம்புகின்றேன். புனிதர்களின் உறவு ஒன்றிப்பே நம்புகின்றேன். பாவ மன்னிப்பை நம்புகின்றேன். உடலின் உயிர்ப்பை நம்புகின்றேன். நிலை வாழ்வை நம்புகின்றேன். ஆமென். இந்த முதல் கருத்து விசேஷமாக ஒப்பு கொடுப்போம். நம்முடைய சூழல், நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சூழலை மனதில் கொண்டு வருவோம். கண்களை மூடிய வண்ணமாக நீங்கள் இருக்கிற உப்பு இருக்கிற உங்களுடைய சூழல்,
உங்கள் குடும்பம் இருக்கின்ற சூழல், எதன் மத்தியில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்க எல்லாவற்றையும் மனதில் கொண்டு வாருங்கள். எதிர்த்து போவதற்கும் பாவம் செய்வதற்கும் தெய்வமே, என்னுடைய சூழலில் இதோ நான் பல இருக்கின்றேன். எனக்கு உன்னை விட்டால் வேறு யாரும் இல்லை, நீ மட்டும்தான் எனக்கு இருக்கின்றேன். என்னுடைய பலவீனமான சூழலில் நீ நன்கு அறிந்திருக்கின்றேன். எனக்கு விடுதலை தர நீ ஒருத்தி தான் இருக்கின்றேன். என்மேல் இரக்கம் கொள்ளும் ஆண்டவரை சொல்லிக்கொண்டு, இவ்வாறாக நம்முடைய பலவீனமான சூழலை, பலரும் நம்முடைய பலவீனமான சூழலை பயன்படுத்திக் கொள்கிறார்கள். நம்மை துர்யோகப்படுத்துகிறார்கள், நம்மை ஏமாற்றுகிறார்கள், நம்மை காயப்படுத்துகிறார்கள், நம்மை வேதனைப்படுத்துகிறார்கள். எல்லோரையும் மனதில் கொண்டு வந்து நாம் இவ்வாறாக நாம் ஜெபிப்போம். நித்திய பிதாவே, உமது நேச மகனும் எமது ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மா மற்றும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கும் அகில உலகின் பாவங்களுக்கும் பரிகாரமாக உமக்கு ஒப்பு கொடுக்கின்றேன். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு, அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இரு கரங்களை விரித்து, இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு, அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு, அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு, அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு, அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு, அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு, அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு, அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு, அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு, அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இந்த இரண்டாவது கருத்து, நம்முடைய பலவீனமான சூழலை பலரும் பயன்படுத்துகின்றார்கள், பலரும் அதை துருபயோகப்படுத்துகிறார்கள். அப்படி நம்முடைய பலவீனமான சூழலை துருபயோகப்படுத்துகிற எல்லா மனிதர்களையும் மனதில் கொண்டு வாருங்கள். உங்களுடைய பலவீனமான சூழலை பயன்படுத்துகிறவர்கள், டேக்கன் ஃபார் கிராண்டடாக எடுக்கின்றவர்கள், பிள்ளைகள் பெற்றோர்களுடைய சுதந்திரத்தை பெற்றோர்களை டேக்கன் ஃபார் கிராண்டடாக எடுத்துக்கொண்டு அவர்கள் வாழ்கின்ற ஒரு வாழ்க்கை, கணவன் இவை மனைவி தானே என்று சொல்லிக்கொண்டு அவன் எடுக்கின்ற அந்த நிலை, மனைவி அதே மாதிரி கணவனை காயப்படுத்துவதும், கணவனுடைய பலவீனமான சூழலை மனைவி தன் கையில் எடுப்பது, இதே மாதிரி குடும்ப அங்கத்தினர்கள் நம்முடைய பலவீனமான சூழலை யாரெல்லாம் அங்கே துர்வியோகப்படுத்துகிறார்கள், தங்களுக்கு சரகமாக ஆக்கி கொண்டு நம்மை வேதனைப்படுத்தியவர்கள், அப்பேற்பட்ட மனிதர்களை மனதில் கொண்டு வந்து, பிதாவே, இவர்கள் செய்வது என்னவென்று அறியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னித்து விடு என்று சொல்லிக்கொண்டு ஓரோ மகனையும் மகளையும் அவர்களை மன்னியுங்கள். இந்த ஜெபத்தை விசேஷமாக சேர்ந்து நாம் ஜெபிப்போம். நித்திய பிதாவே, உமது நேச மகனும் உமது ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மா மற்றும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கும் அகில உலகின் பாவங்களுக்கும் பரிகாரமாக உமக்கு ஒப்பு கொடுக்கின்றேன். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு, அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு, அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு, அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு,
அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இந்த சமயத்தில் பிரஸ்டில் கட்டியுள்ள ஒரு சகோதரியை தெய்வப்ப குணப்படுத்தி கொண்டு வருகின்றார். அதே சமயத்தில் இதய சம்பந்தப்பட்ட வேதனை, ஹார்ட் பேஷண்ட், அந்த ஒரு நபரை தெய்வம் இப்ப தொட்டு குணப்படுத்தி கொண்டு வருகின்றார். குற்ற உணர்வோடு இருக்கின்றார்கள், குற்ற உணர்வோடு இருக்கிறார்கள். அந்த குற்ற உணர்விலிருந்து தெய்வம் விடுதலை கொடுத்து ஆசீர்வதிக்கின்றார். Praise the Lord. Hallelujah. 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 இயேசுவே 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 எங்களை மன்னிக்கின்றவரே நன்றி செலுத்துகின்றோம். Hallelujah. 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 இந்த மூன்றாவது விசேஷமாக இது நம்முடைய எதிர்பார்ப்புகள் என்ன தேவையோடு வந்தமோ அதை மனதில் கொண்டு வாருங்கள். உங்களுடைய எதிர்பார்ப்பை நீங்கள் கொண்டு வாருங்கள். எல்லாவற்றையும் ஒப்பு கொடுங்கள். உடல் வருத்தங்களாக இருக்கட்டும், மனக்காயங்களாக இருக்கட்டும், எது இருந்தாலும் விடுதலை பெற விட ஆசைப்படுறீர்கள், அது எல்லாவற்றையும் மனதில் கொண்டு வாருங்கள். மற்றவர்களுக்காக ஜெபிப்பதாக இருக்கட்டும், உங்களிடத்தில் ஜெப உதவியை கேட்ட மகளாக இருக்கட்டும், அல்லது உங்களோட குடும்ப சூழல், நீங்கள் வேலை செய்கிற இடங்கள் எப்படி இருந்தாலும் சரி, எல்லாவற்றையும் மனதில் கொண்டு வா. எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து கொண்டு விசேஷமாக உரத்த குரலம் ஜெயிப்போம். நித்திய பிதாவே, உமது நேச மகனும் எமது ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மா மற்றும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கும் அகில உலகின் பாவங்களுக்கும் பரிகாரமாக உமக்கு ஒப்பு கொடுக்கின்றேன். கரபிரித்து இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இரத்த போக்குள்ள பெண்ணை தெய்வம் குணப்படுத்தி கொண்டு ஆசீர்வதிக்கின்றார். குற்ற பல பயத்தில் இருக்கின்றார்கள். பலவித பயத்தில் இருந்து தெய்வம் விடுதலை கொடுத்ததை ஆசீர்வதிக்கின்றார். அதே மாதிரி குழப்பத்தில் ஒரு தீர்மானம் எடுக்க முடியாமல் குழப்பத்தில் இருந்தார்கள். இதை தீர்மானம் எடுப்பதற்கான தைரியத்தின் சக்தியும் கிருபையும் கொடுத்து தெய்வம் ஆசீர்வதிக்கின்றார். எங்கள் மத்தியில் நீ தாமே இறங்கி வருகின்றீர். எங்கள் ஒவ்வொருவரையும் நீ தாமே காத்து கொண்டு வருகின்றீர். பல நெருக்கடிகள், பல தடைகள் இருந்தாலும் விடுதலை தந்து கொண்டிருக்கின்றேன்.
பல குழப்பத்திலிருந்தும் நீ தாமே எங்களுக்கு விடுதலை தந்து கொண்டு இருக்கின்றீர். எங்களுடைய வாழ்க்கை சூழலெல்லாம் நன்கு அறிகிற தெய்வம் நீ மட்டுமே. எங்களுடைய வாழ்க்கை நிலையை எல்லாம் அறிகிற தெய்வம் நீ மட்டுமே. ஆண்டவரே, மன்னிக்கின்ற தெய்வமே, இரக்கம் காட்டுகிற தெய்வமே, நன்றி இயேசுவே என்று சொல்லிக்கொண்டு விசேஷமாக உரத்த குரலில் நாம் உணர்ந்து பாடி நாம் ஜெபிப்போம். நித்திய பிதாவே, உமது நேச மகனும் எமது ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மா மற்றும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கும் அகில உலகின் பாவங்களுக்கும் பரிகாரமாக உமக்கு ஒப்பு கொடுக்கின்றேன். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். கபத்தில் இருந்த தெய்வம் விடுதலை கொடுத்ததை ஆசீர்வதிக்கின்றார். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாய் இடுப்பு வருத்தத்திலிருந்து இதை விடுதலை கொடுத்து ஆசீர்வதிக்கின்றார். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். முழங்கால் வருத்தத்திலிருந்து இதை விடுதலை கொடுக்கின்றார். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். இந்த ஐந்தாவது ரகசியமானது விசேஷமாக ஒப்பு கொடுப்போம். உலகத்தில் சமாதானத்துக்காக மன்றாடுவோம். தெய்வமே, உலகில் நடக்கின்ற அநியாயங்கள், போர்கள் அத்தனையும் பாதத்தால் விட்டு தருகின்றோம்.
உம்முடைய இரக்க கதிர்களை இதோ நாட்டு தலைவர்கள் மீது நீ தம்மை பொழிந்தருளும். அவர்களுக்கு நீ தாமே நல்ல ஒரு உள்ளத்தை நீ தம்மை கொடுத்தருளும். மன்னிக்கின்ற உள்ளமும் ஏற்றுக்கொள்ள மன பக்குவமும் அதே சமயத்தில் புரிந்து கொள்ள திறனும் எல்லாம் கொடுத்து கொண்டு இந்த போர்களை எல்லாம் நிறுத்துவதற்கு நீ தாமே ஒரு துணை புரிதல் சொல்லிக்கொண்டு விசேஷமாக இது அவர்களுக்கு அமன்றாடுவோம். பாதிக்கப்பட்ட இந்த போரினால் பாதிக்கப்பட்ட எத்தனையோ உள்ளங்கள், குழந்தைகள், பெரியவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். அத்தனை பேரையும் நாம் தெரிந்தவர்கள் அத்தனை பேரையும் மனதில் கொண்டு வந்து இந்த ரகசியத்தில் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போம். நித்திய பிதாவே, உமது நேச மகனும் எமது ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மா மற்றும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கும் அகில உலகின் பாவங்களுக்கும் பரிகாரமாக உமக்கு ஒப்பு கொடுக்கின்றேன். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். தூய இறைவனே, தூய வல்லவரே, தூய அழிவில்லாதவரே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். தூய இறைவனே, தூய வல்லவரே, தூய
அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். தூய இறைவனே, தூய வல்லவரே, தூய அழிவில்லாதவரே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இறுதி ஜெபம். நித்திய பிதாவே, முடிவில்லா இரக்கமும் குறைவில்லா மனது உருக்கமுடைய பெட்டகமே, எம்மை கருணை கண் நோக்கி உம் இரக்கத்தை எம்மீது மிகுதியாக்கும். துன்ப நேரங்களில் நாங்கள் துவண்டு விடாமல் மிகுந்த மன உறுதியோடு உம்முடைய சித்தத்திற்கு எம்மையே அர்ப்பணிக்க அருள் புரியும். அதுவே உம் அன்பும் இரக்கமும் ஆகும். ஆமென். நம் அனைவரும் எழுந்து நிற்போம். அப்பா, உம்மை அப்பா என்று கூப்பிட ஆசை. இரு கரங்களையும் நெஞ்சோடு சேர்த்து வைத்துக் கொள்ளுங்கள். மகன் என்ற நிலைக்கு, மகள் என்ற நிலைக்கு கடந்து வாருங்கள். இறை சன்னதியில் கேட்கின்ற பொழுது உரிமையோடு கேட்க வேண்டும். நீயும் நானும் தெய்வத்துடைய பிள்ளைகள். கேளுங்கள், உங்களுக்கு தரப்படும் என்று சொன்ன தெய்வம். அந்த இறைவனை மட்டுமே உற்று நோக்கி கொண்டு உரிமையோடு கேள். ஆண்டவரே, நான் அங்கு வந்திருக்கின்றேன், உடைய மகனாக வந்திருக்கின்றேன், மகளாக நான் வந்திருக்கின்றேன். பக்தன் அல்ல, பக்தை அல்ல, அதையும் தாண்டி மகன் மகளாக வந்திருக்கின்றேன். இதை எனக்கு நீ நல்ல ஒரு வாழ்வை தந்திருக்கின்றீர். நல்ல கணவன், நல்ல மனைவி, நல்ல பிள்ளைகள், நல்ல பெற்றோர்கள், நல்ல சகோதரன், நல்ல சகோதரி, எனக்கு நல்ல ஒரு வேலை, நல்ல ஒரு சமுதாயம், நல்ல ஒரு ஆலயம், விசுவாசத்தை வளர்த்தி கொள்வதற்கு நல்ல ஒரு ஆலயம், நல்ல நண்பர்கள், உற்றார் உணவர்கள், இப்படி பலரின் எனக்கு தந்திருக்கின்றேன். எனக்கு நல்ல ஆயுளையும் தந்திருக்கின்றேன், கிருபைகளும் தந்திருக்கின்றேன், சக்தியும் தந்திருக்கின்றேன். இதோ எல்லாம் தந்த நீர் இப்போ உன்னை தேடி நான் வந்திருக்கின்றேன். மகனிட ஸ்தானத்தில் இருந்து கொண்டு, மகளிட ஸ்தானத்தில் இருந்து கொண்டு உன்னது கெஞ்சி கேட்பதில் உரிமையோடு நான் கேட்கின்றேன். நான் இப்போ என்ன தேவைக்காக வந்தேனோ அது எனக்கு இப்போ கிடைத்தாக வேண்டும். அது நன்மையோ தீமையோ எனக்கு தெரியவில்லை. நன்மை என்றால் எனக்கு தந்துவிடு, தீமை என்றால் அதை என்னை விட்டு போய்விடட்டும். பொறுத்திரு நீ சொன்ன என்றால் அது நான் காத்திருக்கின்றேன். அப்பா என்று அழைக்கின்றேன், அம்மா என்று அழைக்கிறேன் சொல்லிக்கொண்டு கரங்களை நெஞ்சோடு சேர்த்து வைத்து கண்களை மூடாமல் கண்களை திறந்து இயேசுவை உற்று நோக்குங்கள். வேற எங்கேயும் பார்க்காதீர்கள். உடைய பார்வை நற்கநாதர் மீது மட்டும் இருக்க வேண்டும். வேற எங்கேயும் பார்க்காதீர்கள். சேர்ந்து பாடி ஜெபிப்போம். உம்மையப்பான்னு கூப்பிடத்தான் ஆசை, உம்மையப்பான்னு கூப்பிடவா, உம்மையம்மான்னு கூப்பிடத்தான் ஆசை, உம்மையம்மான்னு கூப்பிடவா, உம்மையப்பான்னு கூப்பிடத்தான் ஆசை, உம்மையப்பான்னு கூப்பிடவா, உம்மையம்மான்னு கூப்பிடத்தான் ஆசை, உம்மையம்மான்னு கூப்பிடவா. கரங்களை உயர்த்தி உரிமையோடு உம்மையப்பான்னு கூப்பிடுவே, உம்மையம்மான்னு கூப்பிடுவே, குரல் எழுப்பி உம்மையப்பான்னு கூப்பிடுவே, உம்மையம்மான்னு கூப்பிடுவே, நெஞ்சோடு உம்மையப்பான்னு கூப்பிடத்தான் ஆசை, உம்மையப்பான்னு கூப்பிடவா, உம்மையம்மான்னு கூப்பிடத்தான் ஆசை, உம்மையம்மான்னு கூப்பிடவா.
இதோ கருவில் நம்மை சுமந்து நம்மை வழி நடத்தினது, தோளில் சுமத்தி நம்மை வழி நடத்துவது, அந்த தெய்வத்தை உற்று நோக்கிக் கொண்டிருப்போம். ஆண்டவரே, எந்த அளவுக்கு என்னை நீ வழி நடத்தி கொண்டு வருகின்றீர், எந்த அளவுக்கு எனக்கு பாதுகாப்பு நீ தந்து கொண்டு இருக்கின்றீர். நன்றி தேவனை சொல்லிக்கொண்டு, நன்றி மட்டும் சொல்லிக்கொண்டு இறைவனை சுழித்துக் கொண்டே இருங்கள். பலரையும் தெய்வம் தொட்டு கொண்டிருக்கின்றார், அபிஷேகங்கள் கொடுத்து கொண்டே வருகின்றார். நன்றி மட்டும் சில கண்களை மூடாதே, கண்களை திறந்து கொண்டு இயேசு விட்டு நோக்கி வண்ணமாக. கருவில் என்னை சுமந்ததை பார்த்தா அம்மானு சொல்லணும், தோளில் என்னை சுமந்ததை பார்த்தா அப்பானு சொல்லணும். கருவில் என்னை சுமந்ததை பார்த்தா அம்மானு சொல்லணும், தோளில் என்னை சுமந்ததை பார்த்தா அப்பானு சொல்லணும். என்னை கெஞ்சுவதும் கொஞ்சுவதும் பார்த்தா உம்மை அம்மானு சொல்லணும். என்னை ஆற்றுவதும் தேற்றுவதும் பார்த்தா உம்மை அப்பானு சொல்லணும். என்னை கெஞ்சுவதும் கொஞ்சுவதும் பார்த்தா உம்மை அம்மானு சொல்லணும். என்னை ஆற்றுவதும் தேற்றுவதும் பார்த்தா உம்மை அப்பானு. கரங்களை உயர்த்தி உரத்த குரலில் உம்மை அப்பானு கூப்பிடுவே, உரிமையோடு உம்மை அம்மானு கூப்பிடுவே, குரல் எழுப்பி உம்மை அப்பானு கூப்பிடுவே, உம்மை அம்மானு கூப்பிடுவே, நெஞ்சோடு உம்மை அப்பானு கூப்பிடத்தான் ஆசை, உம்மை அப்பானு கூப்பிடவா, உம்மை அம்மானு கூப்பிடத்தான் ஆசை, உம்மை அம்மானு கூப்பிடவா. எவ்வாறு ஒரு தாயானவள் இதோ அழுது கொண்டிருக்கின்ற குழந்தையை தேற்றுகின்றாரோ, அதே போல் பலரையும் தெய்வம் தேற்றிக்கொண்டே வருகின்றார். உங்களுடைய காயங்களின் வேதனைகளை ஒப்புக் கொடுங்கள், உங்களுடைய காயங்களின் வேதனைகள் அனைத்தையும் ஒப்புக் கொடுங்கள். உங்களுடைய அவமானங்கள், உங்களுடைய கஷ்டங்கள், நீங்க சிந்துற கண்ணீர்கள், உங்களுடைய துக்கங்கள், கவலைகள், பாரங்கள் எல்லாம் ஒப்புக் கொடுங்கள். உங்களை வேதனைப்படுத்தியவர்கள், உங்களை காயப்படுத்தியவர்கள், நீங்கள் பெற்ற காயங்கள், தோல்விகள் அதெல்லாம் மனதில் கொண்டு வாருங்கள். எல்லாவற்றையும் ஒப்புக் கொடுங்கள். எல்லாத்தையும் ஒப்புக் கொடுத்து கொண்டு, தெய்வமே உன்னை அப்பா என்று அம்மா என்று அழைக்கிறேன் சொல்லிக்கொண்டு உரத்த குரலில் கூவி அழைப்போம். கண்ணீரை துடைப்பதை பார்த்தா அம்மானு சொல்லணும், விண்ணப்பத்தை கேட்பதை பார்த்தா அப்பானு சொல்லணும். சேர்ந்து கண்ணீரை துடைப்பதை பார்த்தா அம்மானு சொல்லணும், விண்ணப்பத்தை கேட்பதை பார்த்தா அப்பானு சொல்லணும். என்னை ஏந்துவதும் தாங்குவதும் பார்த்தா உம்மை அம்மானு சொல்லணும். உங்க இரக்கத்தை உருக்கத்தை பார்த்தா உம்மை அப்பானு சொல்லணும். என்னை ஏந்துவதும் தாங்குவதும் பார்த்தா உம்மை அம்மானு சொல்லணும். உங்க இரக்கத்தை உருக்கத்தை பார்த்தா அப்பானு சொல்ல. கரம் உயர்த்தி குரல் எழுப்பி உம்மை அப்பானு கூப்பிடுவே, சேர்ந்து உம்மை அப்பானு கூப்பிடுவே, குரல் எழுப்பி உம்மை அப்பானு கூப்பிடுவே, உம்மை அப்பானு கூப்பிடுவே. கரங்களை தட்டி கரங்களை தட்டி உம்மை அப்பானு கூப்பிடத்தான் ஆசை, உம்மை அப்பானு கூப்பிடவா, உம்மை அம்மானு கூப்பிட
கூப்பிடத்தான் ஆசை. உம்மை அம்மானு கூப்பிடவா, உம்மை அப்பானு கூப்பிடத்தான் ஆசை. உம்மை அப்பானு கூப்பிடவா. உற்சாகத்தோடு கரங்களை தட்டி உம்மை அம்மானு அப்பானு கூப்பிடுவே, உம்மை அப்பானு கூப்பிடுவே, உம்மை அம்மானு கூப்பிடுவே, உம்மை அப்பானு கூப்பிடுவே, உம்மை அம்மானு சக்தி, கூப்பிடுவே, தெய்வ சக்தி, உம்மை அப்பானு கூப்பிடுவே, உம்மை அம்மானு கூப்பிடுவே, அப்பானு கூப்பிடுங்கள். உம்மை அப்பானு கூப்பிடுவே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை அம்மானு கூப்பிடுவே. இதோ பலரையும் தெய்வம் தொடுகின்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை வீழ்த்தி அப்பானு கூப்பிடு. அப்பாவே ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சிவே, சிவே, சிவே. கரங்களை நெஞ்சோடு சேர்த்து வைத்துக் கொண்டு உம்மை அப்பானு கூப்பிடத்தான் ஆசை. உம்மை அப்பானு கூப்பிடவா, உம்மை அம்மானு கூப்பிடத்தான் ஆசை. உம்மை அம்மானு கூப்பிடவா, உம்மை அப்பானு கூப்பிடுவே, உம்மை அம்மானு கூப்பிடுவே, உம்மை அப்பானு கூப்பிடுவே, உம்மை அம்மானு கூப்பிடுவே. கிட்டத்தட்ட ஒரு 20 குடும்பத்தை தெய்வம் அடையாளப்படுத்துகின்றார். இது அவர்கள் பூர்ணமாக சந்தோஷத்தை பெற்றுக்கொண்டு இருக்கிறார்கள். மன பாரத்தோடு வந்தார்கள். அந்த குடும்பத்தை இது நிறைவாக ஆஸ்வதிக்கின்றார். பல பெண்களை தெய்வம் கிட்டத்தட்ட ஒரு 40 மேல தெய்வம் காட்டுகின்றார். பல துக்கத்தோடு பாரத்தோடு இருந்திருக்கிறார்கள். தெய்வம் அந்த பாரத்தை எல்லாம் எடுத்து மாற்றிக்கொண்டு சந்தோஷத்தால் தெய்வம் நிரப்புகின்றார். தைரியத்தை கொடுத்து ஆஸ்வதிக்கின்றார். பல திண்மைக்கு அடிமையான ஒரு மகளை தெய்வம் அதிலிருந்து விடுதலை கொடுத்து அவர் ஆசீர்வதிக்கின்றார். கரங்களை தட்டி நன்றி சொல்லிக் கொள்வோம். பாவ பழக்கத்துக்கு அடிமையான 2 மகனை, குடி பழக்கத்திற்கும் போதை பழக்கத்திற்கு அடிமையான 2 மகனை தெய்வம் நிறைவாக அதன் விடுதலை கொடுத்து அவர்களை ஆசீர்வதிக்கின்றார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. குற்ற உணர்வோடு இருக்கின்ற 3 பேருக்கு தெய்வம் அதிலிருந்து விடுதலை கொடுத்து தெய்வம் ஆசீர்வதிக்கின்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. திருமண தடையிலிருந்து தெய்வம் விடுதலை கொடுத்து தெய்வம் ஆசீர்வதிக்கின்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிவே, இரத்த போக்குடைய மகளை 3 பேரை அடையாளப்படுத்துகின்றார். அவருக்கு பூர்ண சௌக்கியத்தை கொடுத்து தெய்வம் ஆசீர்வதிக்கின்றார். தொண்டை வேதனை இருந்திருக்கிறது, இப்போ தொண்டை வேதனை இல்லை, அதிலிருந்து பூர்ணமாக சௌக்கியம் கொடுத்து தெய்வம் ஆசீர்வதிக்கின்றார். ஜாயின்ட்ஸ் பெயின்ல இருந்து தெய்வம் பூர்ணமாக விடுதலை கொடுத்து தெய்வம் ஆசீர்வதிக்கின்றார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பிசினஸில் ஏதோ ஒரு பார்ட்னர் தன்னை ஏமாற்றி இருக்கின்றார். அந்த ஒரு வேதனை காயம் அவர் இருக்கின்றது. அதனால் அந்த பிசினஸ் அவர் சரியான கவனம் செலுத்த முடியவில்லை. அண்மையில் நடந்த ஒரு சம்பவம். அதனால் அந்த பிசினஸ் ஏற்கனவே வெறுப்பு வயத்தோடு இருக்கின்ற காரணத்தினால் அவர் பிசினஸில் ஈடுபட முடியவில்லை. அந்த ஏமாற்றப்பட்ட நிலை தெய்வம் அந்த நபரை மன்னிக்க வேண்டும் என்று மன்னிக்கக்கூடிய சக்தியும் கொடுத்து அதே சமயத்தில் தளர்ந்து இருக்கின்ற இவருடைய பிசினஸை தெய்வம் அதை உயர்த்தி பிடித்து ஆசீர்வதிக்கின்றார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. 2 மாணவர்களை விசேஷமாக ஆசீர்வதிக்கிறார்கள். படிப்பதற்கு மிகவும் பின்தங்கி இருக்கின்றார்கள். படிக்கக்கூடிய சக்தியை கொடுத்து தெய்வம் ஆசீர்வதிக்கின்றார். சிவே நன்றி, சிவே ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Praise the Lord. Hallelujah. 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 மக்களை சந்தோஷமாக இருக்கவங்க வலது கரத்தை உயர்த்தி அசைத்து காட்டுங்கள் பார்ப்போம். Praise the Lord. உற்சாகத்தோடு கரங்களை தட்டி இருக்கு நினைச்சதுக்கு இந்த சௌக்கியம் குணம் பெற்றவர்கள் அவர்கள் வலது கரத்தை உயர்த்தி அசைத்து காட்டுங்கள்.
அசைத்து காட்டுங்கள், அசைத்து காட்டுங்கள். Praise the Lord, praise the Lord. பிரைஸ் லார்ட். கரங்களை தட்டி இருங்க நினைச்சிட்டு கொள்ளுவோம். Hallelujah. அநேக மக்களுக்கு கிருபை கொடுத்தார். இந்த என்ன இந்த நிறைய அதை ஒரு விதமான அது எப்படி சொல்லணும் தெரியவில்லை, நல்ல ஒரு பறக்கிற மாதிரி ஒரு அனுபவம். அடே 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 அது அனுபவம் லேசாக இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த அனுபவம் பெற்றவர்கள் கை தூங்க பார்ப்போம். அவரே என்னமோ அவர் காத்துல பறக்கிற மாதிரி ஒரு அனுபவம் பெற்றிருக்கிறார்கள். அப்படி இல்லை அவர்கள் 1 2 3 4 என்னது உடல் எடை குறைவாக, உடல் வெயிட் குறைஞ்ச மாதிரி 1 2 3 அசைத்து காட்டு 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 கரெக்டாக 12 சீடர்கள். கரங்களை தட்டி இருக்கணும் நினைச்சிட்டு கொள்வோம். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya ஹalleluya. நாம் முழுதாக போயிட்டு கொண்டு இறை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். நன்றி உணர்வோடு கண்களை திறந்து உற்று நோக்கி கொண்டு நம்ம இறை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். மாண்புயர் மாண்புயரிவருள் அடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி யானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. வானின்று அவர்களுக்கு உணவளித்தீரே. இனிமையெல்லாம் தன்னகத்தையே கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உமது திருவுடல் திரு இரத்தம் ஆகியவற்றும் தூய மறைப்பொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் துய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாக இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக